கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்துல ஒரு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், இது விடுதலையின் நாள், உன் தடைகளை உடைக்கிற நாள். வேதம் சொன்னது, தேவனின் சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது நடந்தது. கரங்களை தட்டி ஒரு ஆவியை சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர் நல்ல கரங்களை தட்டி அவர் எனக்கு முன் குறித்ததை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். எத்தனை கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய கையால் புது பெயரால் புதிய கிருபை புது நம்பிக்கையால் புதிய கையால் புது பெயரால் புதிய கிருபை புது நம்பிக்கையால் இரவிலும் கடத்துவிதே இரவிலும் கடத்துவிதே உருவன காலத்தில் பேசுவிதே உருவன காலத்தில் பேசுவிதே பாடம் செய்தால் புதிய உமையந்தியாரை பாடுவே இசையா அந்த நன்றுள்ள பொங்குதே சொல்லவே இந்த நன்றுள்ள பொங்குதே கருளோட தேவனே கருளோட தேவனே கருளி கருளோடே கருளோடி தேவனை யுகத்தரல்ல கருளுள்ள தெய்வமே கருவதும் நீயே கருவத்தில் உயர்ந்தவன் நீயே பூமி கருவதும் நீயே கருவத்தில் உயர்ந்தவன் நீயே உள்மனத்தோடு பூமியத்தோடு உன்னதே வார்த்தை கொடுக்கிறதே உள்மனத்தோடு பூமியத்தோடு உன்னதே வார்த்தை பரலோக கர்த்தரே பரலோக கர்த்தரே பரிசுத்த தெய்வமே பரலோக தெய்வமே பரிசுத்த எனக்கு கொடுத்திருப்பதை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்றார். நீங்க வந்திருக்கிற அத்தனை பெரிய காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். Hallelujah.
நீங்கள் ஆராதிக்க உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆராதனை இறங்கும். நீங்கள் ஆராதிக்க நீங்கள் நம்பிக்கை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமான ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டு முடியுது, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்ன செய்வீங்களா? இந்த ஆறாவது நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்வார். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நினைச்ச காரியம் நடக்கணுமா? எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க உம் சேவைக்காக காத்திருப்பேன், பொறுமையை எனக்கு தந்திடுமே. இல்ல கரங்களை மேல உயர்த்தி யார கரங்கள் கீழே இருக்க வேண்டாம். சொல்ல வேண்டாம், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆண்டவரே, வேலைக்காரங்களை காத்திருக்கும் நீர் எங்களோடு இடைப்படுங்கள். உங்க நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேசும். உங்களுடைய அற்புதத்தை அவர்கள் கண்கள் காணட்டும். இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாலும் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. இன்னைக்கு தேவ செய்தி தலைப்பு இது மிஞ்சின பாரமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல விதமான பிரச்சனைகள் நாம் சந்தித்துக் கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றோம், ஐயோ சாமி
இந்த பாரத்தை என்னால சுமக்கவே முடியாது. என்ன அவங்க வராங்க, அவங்க போறாங்க, அவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்கிட்ட சொல்லல, எனக்கு பாரமா இருக்குது சாமி, நான் சாகிறது எனக்கு வழியே தெரியல சொல்லி கல்லகை கொண்டிருக்கிற உனக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஐயோ, நான் எதிர்பார்த்த காரியம் என் குடும்பத்துல நடக்கல, நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபம் கேட்கவே இல்லை, அந்த ஜெபம் கேட்கறதுனால எனக்கு நிச்சய பாரமா இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த பாரத்தை உன்னை விட்டு நீக்க போகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லணும். ஐயா, ஒரு பெரிய தெய்வ மனிதன், தேவனோடு முகமுகமாய் பேசினவர், தேவனோடு சஞ்சரித்தவர். ஐயா, அவரை போல தேவனுடைய வீட்டிலே யாரும் உண்மையாய் இருந்தது என்று வேதாகமம் தெளிவாய் சொன்னது. ராமன் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துல உண்மை இல்லை, ஒரு காரியத்துல பரிசுத்தம் இல்லை, ஒரு காரியத்துல தேவனுக்கு பயந்து நடக்கிறது இல்லை. ஆனா பாரம் வரும்போது ஐயோ சாமி, இந்த பாரமா, ஐயோயோ பாதர், நான் வரமாட்டேன் பாதர், என்ன விட்டுருங்க பாதர், சத்தியமா சொல்ல பாதர், என்னால பாருங்க செத்துற பாதர். எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தரை கண்ணி வைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நல்ல கவனிங்க. மோசே என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ள ஒரு மனிதன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த தேவ மனிதன் நான் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது நிச்சயமானது. ஏன் ஒருத்தவர் மாதிரியா பேசலாம், இன்னொருத்தவர் மாதிரியா பேசலாம், ஒருத்தர் சொல்ல என்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு சொல்லாது, நீ போயாண்டா, எனக்கு அது பாரமாகுதுன்றாரு. ஐயோ, இப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியில் தான் மோசே சொன்னாராமா, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே வாசிக்கலாம் 12ஆம் வசனம், என்னாகும் 11:12. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலங்களை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல, தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று, உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, நான் கர்ப்பம் தரித்தவனோ, இவர்களை பெற்றது நானோ. ஐயோ, இதுக்கு என்னையா சம்பந்தம்? இதுக்கு எனக்கு என்ன ரத்த சம்பந்தமா? நான் ஏன் பாரம் சுமக்கணும்? நான் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? நான் ஏன் கண்ணீர் அனுபவிக்கணும்? நல்ல தெரிஞ்சு நம்ம ஊழியம் செய்யறதுனால நமக்கு வருகிற பாரம் கர்த்தர் சுமந்து கொள்ளும். அநேக பேர் நமக்கு ஏன் பிரச்சனை, நமக்கு ஏன் போராட்டம், நீ வா, யாரா எப்படியா போகட்டும் அப்படின்னு சொல்லி பலர் நம்மை ஒதுக்கி வைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ வா, ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லணும். அது நல்ல வாயில திறந்து, கருவிலே தாய் கருவிலே உருவாக நான் முதலா என்னை கண்மணி போல். நல்ல ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. உங்களை யாராவது உங்களுடைய கூட பாரமாக சொல்லி அழுவிட்டாங்களா, உங்களை பாரமா சொல்லி உங்களை தீட்டாங்களா, கவலைப்படாது. நல்ல கைது போடுங்க. கருவிலே கை கட்டி, கருவிலே தாய் கருவிலே உருவாக நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே, எந்தகவும் செய்தேன் தெரியலையே, வல்லவாய் அன்பு வைத்தீரே. எத்தனை ராமன் சொல்ல முடியும்? எத்தனையோ மனிதர்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குது. ஆனா தெய்வ மனுஷன் மோசே சொல்றாரு, இதுக்கு எனக்கு நான் இருக்கு ஆண்டவரே, நான் பெற்றெடுக்க நான் எடுத்தது சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் அவர் பாரத்தை மாற்றினார். நல்ல கவனிங்க. இதெல்லாம் இது ஒரு இந்த காரியத்துக்கு மாத்திரமல்ல. வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு
கர்த்தர் நமக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் எகிப்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். 26 வசனம் நல்லா கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்துல தேவ மனுஷன் சொல்றாரு, எனக்கு மிஞ்சின வரலாறு ஐயா, ஒரு பெரிய யுத்தத்தையே ஆண்டவர் கடலிலே மூடி போட்டாராமா. இரண்டாவது காரியத்தை சொல்ற வாசிக்கலாமே. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாரம் வரும்போது நம்முடைய கைகள் எல்லாம் அசந்து போயிடும். நம்ம பெரிய தைரியத்தாய் தான் எல்லாத்தையும் நிற்கக்கூடிய தைரியத்தாய் தான் பாருங்க சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு பையன் சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நான் வரமாட்டேன் பாஸ்டர், உள்ளெல்லாம் வர முடியல, எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது, எனக்கு ரொம்ப கவலை, என்னை விட்டுருங்கோ, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஐயா, வேதம் சொல்வது நீதிக்கு மிஞ்சிய பாரமா இருக்குது. பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன்னை என்னை ஆண்டவர் காண செஞ்சுகிறத இந்த பாரங்களோட கை விட்டுவாரா? அதெல்லாம் நல்ல கையை கட்டி நானும் கடலோமா போகாங்க ராஜா வரும்போது சில போராட்டம் வரதான் செய்யும், சில பாரம் வரதான் செய்யும். ஆரம்பத்துல நல்ல ஒடியாருமோ, சின்ன ஒரு பாரம் வந்துச்சு, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் அந்த ஓட்டத்தை தொடரவே முடியாது. மோசேயின் கைகள் அசந்து போயிட்டது. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். சத்தமாக சொல்லணும். இன்னைக்கு கர்த்தர் அசைந்து போன உன் காரியத்தை கர்த்தர் தலையிலிருந்து நடக்க செய்வார். எந்த காரியம் உன்னை உடைத்ததோ, எந்த காரியம் உனக்கு மிஞ்சின பாரமா இருந்ததோ, எந்த காரியம் உன் வாழ்க்கையில போராட்டமா இருந்ததோ, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், அவர்களை நான் மாற்ற போகிறேன். கரங்களை கட்டி விடாமல் சொல்ல முடியும். மோசே அப்படியே அசந்து போன காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றது. மிஞ்சின பாடம் எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. வாசிக்கலாம். என்னாகும் 11:15. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. சில பேர் மூட குட்டில கட்டி ஓடி போடுவாங்க பாருங்களேன். சத்தியமா அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், எங்கன்னா போய் செத்துறேன். சில கதவு காப்பதை கொண்டு வீட்டுல போயிட்டு 10 பேர் கூட்ட வரணும், நான் செத்துறேன். எனக்கு மாறமாகுது. இன்னைக்கு நீங்கள் அப்படி கலைக்கு வந்திருக்கீங்களா? மோசே சொல்ற பாருங்க, எனக்கு இந்த பாரம், என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே கொண்டு போட்டிருக்காண்டவர். எனக்கு என்ன வருது? எனக்கு மிஞ்சின பாரமாகுது. என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் உன்னை அழைத்தவர், உன்னை கைவிடவே மாட்டேன்.
அத்தனை பாரத்தை விட்டு உன்னை வெளியே வர நான் நல்லவனாக இருப்பேன். எத்தனை வரத்தை வெளியே இருக்கிறேன். நல்ல கரங்களை கட்டி இந்தியா பாரத்தை வேதம் சொல்லுது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்கிறது, அவரே உன்னை ஆதரிப்பார். நீ கலங்காத, நீ கண்ணீர் வடிக்காத, நீ முழுவதுக்காக. உன்னை எதிர்க்கிறார்களா, உன்னை அழிக்க நினைக்கிறார்களா, உன் குடும்பத்தை உடைக்கிறார்களா, உங்களுக்கு பிச்சிரமாகிறார்களா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வா, நான் உன்னோடு வருகிறேன். நீ வா, நீ வா, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன்னை காப்பாற்றுவேன், நானே உன்னை தப்பு வைக்கிறேன். உன்னை பார்வன் பட்டையை தூக்கி என்னையால் நான் ஒப்புக் கொடுப்பதே இல்லை. நல்ல பழக்க கையை கட்டி நிற்கிற பாடல் ஆவியம் என் ஆண்டவர் இயேசு நாமத்தில் யார் யார் காலத்தை கட்டி வைக்கிறோம் அத்தனை ஆவியம் வெளியவா, இயேசு நாமத்தில் வெளியவா. சாகரிக்கிற ஆவியே, மரணத்தின் ஆவியே, நிற்கிற பாரத்தை கொடுத்து உயிரை எடுத்து வந்த ஆவி ஒளியா வெளிய என் ஆண்டவர் இயேசு நாமத்தில் எழுதுவா. அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. யார் யார பாடல்களை மாட்டிக்கு சாகரிக்க வந்த ஆவியை ஓடிவா, கேட்க திறந்து விட்டு சாகரிக்க வந்த ஆவியை வெளியவா. கையில நாட்டிற்கு சாவது சொன்ன ஆவியை வெளியவா. மருந்து குடித்து சாதின்னு சொன்ன ஆவியை வெளியவா. என் நாட்டுடைய வல்லமை இறங்குது, என் நாட்டுடைய வல்லமை இறங்குது. யாருக்கு யாரும் முந்தின பாடத்தில் அந்தவரே என்னை கொன்று போடும், அந்தவரே என்று சொல்லி கதவை கண்ணி வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கத்தவை வல்லமை இறங்குது, கத்தவை வல்லமை இறங்குது. உன்னை கத்த இன்னைக்கு தப்பு வைக்க போகலாம். ஓடி வா வெளிய, ஓடி வா வெளிய, ஓடி வா வெளிய. அப்படி வல்லமை இறங்குது, அப்படி வல்லமை இறங்குது. அவன் குடும்பத்தில் இருக்கிற மரணத்தின் கட்டுகள் உடைக்கிறான், கட்டம் உடைக்கிறாங்க, உடைக்கிறாரு, உடைக்கிறாரு, உடைக்கிறாரு. இன்னைக்கு மகளோட வலிமை இறங்குது, மகளோட வலிமை இறங்குது. உன்னை விற்கிற பாடத்தை கொடுத்து உன்னை செதுக்க விழாவை பேச சில ஆவியை வெளியேறுது, வெளியேறுது. அந்த பாடை கட்டு கட்ட உடைக்கிறான். ஒரே கவலையை கொடுத்து உன்னை ஆலயத்துக்கு வரக்கூடாது, உன்னை வேதத்தை வாசிக்கூடாது. உனக்குள்ள அந்த பாடம் உன் எலும்பையும் உன் தலைவரையும் ஒழிக்கிற ஆவியை கட்ட உடைக்கிறான், கட்ட உடைக்கிறான். ஒரே பெரிய பாடமாக இன்னைக்கு கட்ட வெளியாகும். இந்த நாட்டை ஏற்று நாமத்தில் உன்னை கட்ட பெறுகிறான், கட்டவனை கொடுக்கிறான், கட்டவனை கொடுக்கிறான். ஒளி 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 ஒளி. வாசலுக்கு போய் வந்திருக்கிறாயா, கத்தையை போய் வந்திருக்கிறாயா, கத்தியோடு வந்திருக்கிறாயா, ஐயா நான் தாழ்வையோட ஓடவாட்டன்னு சொல்லி வந்திருக்கிறாயா. இன்னைக்கு ஒரு மாதம் கத்த கேட்கிறார். ஐயா என் பிள்ளைக்கு திருமணம் ஆகிறேன், ஐயா என் வீடு கட்ட முடியும், ஐயா கடன் பிரச்சனை வாங்குவேன், ஐயா நான் புறத்தில் இருந்து வாழ்கிறேன், ஐயா பிள்ளைகளை இருந்து வாழ்கிறேன், நான் நடு வீதியில இருக்கிறேன் சொல்லி நாமத்தில் இருக்கிறார்களா. நீ அழகேதா எல்லா கண்களும் கரங்களை உயர்த்தி ஒரு வெற்றில பாரத்தை ஆசாத்த தேவனாக்கி கத்தல் நோக்கி சொன்னாராமா. நீங்க வீட்டுல வாஸ்து பாருங்க, 2 நாளாக 14-11 வீட்டுல வாஸ்து பாருங்க. உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எத்தனை பேர் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அப்பா அந்த ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு அந்த பாரத்தை உடைத்து தெய்வீக சந்தோஷத்தோடு அன்னைக்கு வைத்தியதாக சகல தடையை உடையற்ற மாட்டல்ல. உங்களுடைய மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கட்ட மாட்டல்ல. உங்களுடைய கருத்து மேலே தாங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.